ஈரோடு புஞ்சை புளியம்பட்டி திமுக நகராட்சி துணைத் தலைவர் மற்றும் கவுன்சிலரை கண்டித்து தினசரி மார்க்கெட் வியாபாரிகள் காலவரையற்ற போராட்டம் அறிவித்துள்ளனர். திமுக நகராட்சி துணைத் தலைவர் சிதம்பரம், அவரது மகன் சந்தான பாரதி மற்றும் கவுன்சிலர் சிவசண்முகம் ஆகியோர் வியாபாரிகளை துன்புறுத்துவதும், தொழில் செய்ய விடாமல் இடையூறு செய்வதாகவும் கூறப்படுகிறது. ஆளுங்கட்சி என்ற திமிரில் திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் காட்டுப்பன்றிகள் தாக்கியதில் விவசாயி பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆற்காடு கிராமத்தில் விவசாய நிலங்களில் புகுந்து காட்டுப்பன்றிகள் சேதத்தை ஏற்படுத்தி வருகின்றன. கண்ணுசாமி விவசாயி வீடு திரும்பிய போது ஆற்றங்கரையில் மறைந்திருந்த காட்டுப்பன்றி ஒன்று பலமாக தாக்கியது. இதில் கண்ணுசாமி பலத்த காயமடைந்தார். காட்டுப்பன்றி தொல்லையை கட்டுப்படுத்த பலமுறை மனு அளித்தும் விடிய அரசின் நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த காட்டுப்பன்றிகளின் தாக்கம் கடந்த ஒரு வருடமாக அனதண்டாவரம், கீழமராந்தூர், மேலாநல்லூர், முழையூர் போன்ற கிராமங்களில் காட்டுப்பன்றி நடமாட்டம் அதிகமாக உள்ளது. விவசாயிகள் பல முறை நடவடிக்கை எடுக்க சொல்லியும் மாவட்ட நிர்வாகம் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை.